மேலை நாடுகள்லாம் போனீங்கன்னா ட்ரைனேஜுங்கிறது 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக போய் கீழே கொண்டு போய் கலக்க வேண்டிய இடத்துல கலந்துரும். இப்படி பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பு, ஒய் ஷேப்பு, டபிள்யூ ஷேப்பு இப்படிலாம் உங்களுக்கு நகர்ப்புறங்கள் இருக்குது. இப்போ அவங்கள இந்த கனெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு பாருங்கள் அந்த வாய்ப்பு. சிறுசேரியிலிருந்தே பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான். அதுதான் நமக்கு ஒரு 40 கிலோமீட்டர் பகுதி உள்ள அளவு வந்து சதுப்பு நில காடுகளாக இருந்தது. அதுக்கு பேர் வாங்கல்னு. அவ்வளவும் தண்ணியை வாங்கிடும். அந்த வாங்கல், வாய்க்கால், வரத்து, வாங்கல்ங்கிறதுலாம் இன்னைக்கு இல்லை. உங்களுக்கு வரத்துங்கிறது நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து வர்றது. அப்புறம் வாய்க்காலில் அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது இவங்க. அதெல்லாம் வந்து நமக்கு நிறைய இருந்ததுங்க. அது பின்னாளில் நகர்ப்புறம் அபரிகரமான நகர்ப்புறத்தால் நம்ம கட்டுப்பாடை தாண்டி போயிடுச்சு. இனிமேலுக்கு வந்து யுக்திகள் எவ்வளவு செய்தாலும் அரசு இருக்கிற இடத்துல தான் யுக்தி செய்ய முடியும். இருக்கிற இடத்துல அரசாங்கம் யுக்தியை செஞ்சுட்டாங்க. கட் அண்ட் கவர் மெத்தட்னு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஓப்பன் பண்ணி வடிகால் எல்லாம் கொடுத்து க்ளோஸ் பண்ணி மேலே உங்களுக்கு தெரியவே தெரியாது. மேலே அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இது போட்டிருக்கும். அது வழியாக அங்கங்கே தண்ணியை உறிஞ்சிக்கும். பெரிய பெரிய குழாய்களும் சைடில் இருக்குது, அதில் உறிஞ்சிக்கும். இதுக்கு மேல் வடிகால் நிவாரண பணியை செய்ய முடியாது. அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு எந்த விதமான வாய்ப்பே இல்லை. அடர்த்தியான ஜனங்கள், இதுக்கு அடர்த்தியான மழை வந்து அப்படி கொட்டும் போது நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த இடத்துல ஒரு வாளி தண்ணியை ஊற்றினோம்னா அது தாங்கிக்கும். அந்த இடம் இது ஒரு டேங்க் லாரியை கொட்டுது. அப்போ என்ன செய்வீங்க? இன்னொரு கேள்வி சார், நீங்க அதை பத்தி பேசுனதால கேட்கறேன். ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க மாநகராட்சியில். டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணி அது கட்டப்படுதா? கரெக்டாக சீராக கட்டப்படுது? அது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய அந்த அரசு அதிகாரிகள் என்ன செய்வாங்க, திணறதாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மேலை நாடுகள்லாம் போனீங்கன்னா ட்ரைனேஜுங்கிறது 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக போய் கீழே கொண்டு போய் கலக்க வேண்டிய இடத்துல கலந்துரும். நீங்கள் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 2000க்கு முன்னாடி கட்டினவங்களாம் இப்படி ஒரு நகர், இப்படி ஒரு நகர், இப்படி பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பு, ஒய் ஷேப்பு, டபிள்யூ ஷேப்பு இப்படிலாம் உங்களுக்கு நகர்ப்புறங்கள் இருக்குது. இப்போ அவங்கள இந்த கனெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு பாருங்க அந்த வாய்க்கால நேரடியாக இருந்ததுன்னா வாய்க்கால் உடனே துரிதமாக போயிடும். இங்கேருந்து வடது பக்கம், இடது பக்கம், அப்புறம் வடது பக்கம் இப்படி போயிடணும். இப்படி அப்படியே கோணி வந்து வடிகால்கள் வருது பாருங்க. இதை பராமரிக்கிறதுக்கே அதிகாரிகளை கடவுள்னு கும்பிடணும். என்னைய பொறுத்தணும் அரசாங்கத்தில் விடுங்க. அதிகாரிகள் கீழ்நிலையில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க இவ்வளவும் இங்கேருந்து இதை கனெக்ட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி அது பொத்துக்கிட்டு வந்தால் அதுக்கு ஆளை விட்டு குத்தி விட்டுக்கிட்டு உங்களுக்கு இது ஒரு பெரிய கடினமான வடிகால் ப்ராசஸ். வடிகாலை பொறுத்தளவு கடினமான வேலை. அது உண்மையாலுமே இந்த யுக்திக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு எல்லாமே வந்து மூல காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து உலக வெப்பமயமாதல். அந்த உலக வெப்பமயமாதலுக்கு வந்து மேன் இன்டியூஸ்டு திங்ஸ், அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள் மட்டும் தான் காரணமாக இருக்குன்னு பாக்குறீங்களா, இல்லை வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கு? எந்த தவறுமே இல்லை. மனிதர்களால் உண்டு பண்ண பாவம் தான். அதுலேயும் வந்து ஒரு 5 நாடுகள் தான். அப்புறம் ஒரு 11 நாடுகள் கொஞ்சம் மிதமாக எரிசக்தி உமிழுது. 5 நாடுகள் தான் அதிகமாக உமிழுது. கார்பன் எமிஷன் தான் முக்கியமான கார்பன் எமிஷன் தான் முக்கியங்க. அது வந்து இதில் வேற ஒன்று, இது வந்து அறிவியல் ரீதியாக நிரூபணமானது தானே. அதனால் கார்பன் உமிழ்வு, இந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய கெட்ட குணமே வந்து அது ஹீட்டை மேலே விடாது, வானமண்டலத்திலிருந்து வெளிமண்டலத்துக்கு விடாது. அப்போ வந்து என்ன பண்ணுங்க, அதிகமான கார்பன் டை ஆக்சைடு நம்ம மேலே உமிழ பாதி ஹீட்டை இங்கேயே வச்சுக்கிட்டு கிடக்கும். அப்போ பூமிக்கிட்டேயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது பூமி அந்த வெப்பத்தை வந்து கடத்த முடியாது. பூமியால் இயற்கையாக இருக்கிற காலங்களில் பூமியில் மண் வந்து கடத்தி 5-6 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு கூலிங், இயற்கையாகவே குளிர்ச்சி உண்டாயிரும். இப்போ வந்து மண் எவ்வளோ கடத்தினாலும் அந்த வெப்பம் வந்து வானமண்டலத்தை விட்டு போக மாட்டேங்குது.